ஹாய். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா லண்டனில் இரவு 8:30 மணி. சாரி 8:30க்கு எனக்கு காஃபி பிரேக். இது பார்த்தீங்கன்னா காஃபி இதுக்குள்ள வச்சு குடிக்கிறேன்னா எனக்கு நிறைய காஃபி வேணும். அதோட வந்து சூடாக இருக்கணும், மாறினா பிடிக்காது. ஸோ சூடாக வச்சிருக்கிறதுக்காண்டி இதுக்குள்ள வச்சு குடிக்கிறேன். இப்போ எனக்கு பிரேக் டைம். பிரேக்குக்கு பிறகும் எனக்கு இரவா நைட் டியூட்டி இருக்குது, வேலை. நேற்று சொன்னால் அந்த 2 நாளைக்கு எனக்கு சிவராத்திரின்னு சொல்லி. ஸோ பிரேக் டைம் சும்மா அவங்களோட கதைச்சிட்டு போகலாமேன்ட்டு வந்தேன். நான் கொஞ்சம் நேரம் கதைப்பேமேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்னட்ட கேட்குற ஒரு கேள்வி வந்து, நீங்கள் 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் தான் தூங்குறீங்கள், ஆனால் எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறீங்கள் தூக்கத்தில், தூக்கமே இல்லாமன்னு சொல்லி. என்ன சொல்ல வாரன்னு சொல்லிட்டேன். உண்மையிலேயே 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் அப்படிதான் தூங்குறேன் நான் ஒவ்வொரு நாளுமே. கூடுதலாக சில டைம் எனக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா உண்மையிலேயே வேலை கஸ்டமர்ஸ் இல்லாட்டிக்கு நான் செய்கிற ஒரு வேலை வந்து தூங்குறேன். நான் 12 மணி மட்டும் 11 மணி மட்டும் தூங்குவேன். அப்படியான டைமை பயன்படுத்தணுமென்றதுக்காண்டி. மற்றபடி வேலை இருக்கிற டைம் தூங்காட்டிக்குமே நான் இப்போ கூட பார்த்தீங்களா நேற்று 4 மணித்தியால நித்திரியோட 8:30 ஆச்சுது. என்னுமே என்ன முதல்ல டயர் தெரியல, ஆக்டிவாக இருக்கிறேன். அது எதனால என்று சொல்ல வரேன்யா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சு செய்யும் போது உங்களுக்கு தூக்கம் கஷ்டம் ஒன்றுமே கஷ்டமா தெரியாது, தூக்கமா தெரியாது. நம்ம வேலை செஞ்சோம்னு சொல்லி சொன்னா அது எங்களை இன்னுமே ஆக்டிவா வச்சிருக்கு. சும்மா இருக்கேக்கில் தான் எங்களை வந்து உடம்பு இல்லாது, எனக்கு வருத்தமா இருக்கு, எனக்கு தலைக்குள்ள அடிக்குது, கைக்குள்ள நோவுது, காலுக்குள்ள நோவுதுன்னு சொல்லி சோஃபாவில் இருந்தால் எனக்கும் அப்படித்தான் வாரது. சும்மா இருந்து பார்த்தேன்னா ஒரு நாளைக்கு எனக்கு வருத்தமா இருக்கு, நான் ஏலாண்டு போட்டு இருப்பேன் நானே. பட் நீங்க வேலை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு அது ஒன்றுமே தெரியாது. உங்களை அறியாமலே உங்களுக்கு இருந்து ஒரு உற்சாகம் உண்டு வரும். என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நம்ம செய்யற என்ன தொழிலா இருந்தாலுமே, நம்ம செய்யற தொழில் சமையலா இருந்தாலும் சரி, வீடு கிளீன் பண்றதா இருந்தாலும், முடுப்பு தைக்கிறதா இருந்தாலும், தைக்கிறதா இருந்தாலும், கதைக்கிறதா இருந்தா கூட, எதுவா இருந்தாலும் நம்ம எங்களுக்கு பிடிச்சு செய்யும் போது அதோட பாரம், அதோட சுமையெல்லாம், கஷ்டம் அது ஒன்றுமே தெரியாது. தூக்கம் இல்லாட்டிக்குமே அது உங்களுக்கு தெரியாது. ஆக்டிவாக தான் இருப்பீங்கள். சும்மா உங்களோட கொஞ்சம் நேரம் கதைச்சிட்டு போய்ட்டு வந்து நான் நன்றி வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.